ஹலோ ஆல். இந்த சனிக்கிழமை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. வழக்கம் போல் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முந்தின நாள் நைட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் கையோடு அதை அரைச்சி வச்சுட்டேன். நைட்டு வந்து இட்லி செஞ்சுக்கலான்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி வாக்கில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு சின்ன அவுட்டிங் இல்லைன்னா டேட்டிங்னு கூட சொல்லலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிடிச்ச இடத்தெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். சிட்டிக்குள்ளெல்லாம் காரில் போனோம் அப்படின்னா டிராஃபிக்கில் மாட்டிடுவோம். அதனால் பைக்லேயே எல்லா இடமும் சுற்றியாச்சு. ஃபஸ்ட்டு போனதும் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கேரளா கவர்மெண்ட்டோட அக்ரோ பஜார் தான் போயிருந்தோம். இங்கே வந்து நமக்கு கார்டனிங் தேவையான எல்லா திங்ஸும் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கீரை எல்லாம் வீட்டில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான சீட்ஸு, க்ரோ பேக் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் அங்கே எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த இடம்லாம் சுற்றிட்டு வந்தோங்கிற அடையாளமே தெரியாமல் குட்டீஸை நைஸாக ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் குட்டீஸ் எப்படியாவது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாயும் சும்மா இருக்காது. பொய் சொல்ல முடியாமல் நாங்களே மாட்டிக்குவோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். வர்ற வழியில் நல்ல இடி மின்னலோட மழை நனைஞ்சிட்டே தான் வந்தோம். வந்ததும் நல்லா சுட சுட பிரெட் ஆம்லேட்டும் டீ வச்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.